ஷேய் எப்பா சூரியன் பேசுகிறேன்ப்பா. ஒவ்வொரு நீதிமன்றத்தில் பர் ஐட்டம் பூரா தப்பு செஞ்சு வச்சு இந்த கவர்மெண்ட் லாயர் பூரா காப்பாற்றி விடுதான். இது பூரா அந்த பேரம் பேசுகிறது. இது எப்பெல்லாம் பெரிய தப்பு. தப்பு செஞ்சு வச்சுருக்கான், அவனுக்கு தண்டனை போடணும். தண்டனை கொடுக்காம எல்லாம் தப்பிக்கிறதுக்கு அதான் கீழே இருந்து மேலே வரைக்கும் மூளை திரித்து அகம்பாத சேட்டை அநியாய சேட்டை பண்ணுதான். சரியா? என்னப்பா இன்னொரு கேள்வி ஊடால கேட்டால் கைலாசத்துலையா? கைலாசத்தில் போட்ட கணக்கில் உள்ள அந்த ரிமார்க் ஆகிருக்கு. ரிமார்க்குனா பூரா நீதிமன்றம் கோர்ட்டுனா என்ன அர்த்தம்? எல்லாமே தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை கொடுக்கணும். 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஓடும், 40 வருஷம் ஓடும். அதான் கவர்மெண்ட் வேலைக்குன்னு சொல்லலாம்ல. தப்பு போட்டியா கழுத்து போட்டியா 40 வருஷம் 50 வருஷம் ஓடும், அவன் நக்கி பிடுங்க போகிறான் அப்படிங்க. அப்போ இவனுக்கு கவர்மெண்ட் வேலைக்கிறோம் என்ன செய்யணும்? கள்ளுச்சூடு வச்சு குண்டில் மத்தளை பழுக்க வச்சு தூக்கி எறியணும். கவர்மெண்ட் படிப்பு, கல்வி படிப்பு. சரியா? அப்போ அங்கே அசிங்கம் பண்ணுதான், அந்த இடத்துல அசிங்கம் பண்ணுதான், அகம்பாதம் பண்ணுதான், சேட்டை பண்ணுதான். இப்போ ஒரு கோர்ட்டு இடத்துக்கு நீதிமன்றம் வழக்காடுதுன்னா அத்தனை அதிகாரியை உள்ள கணக்கு ஏறி தான் உள்ளே போகுது. கைலாசத்தில் அத்தனை ஏறி உள்ளே போயிடுச்சு. போனால் இவன் கவர்மெண்ட் லாயர் புளிச்சின்னு அவன் போடாமல் உக்காந்துக்கிட்டு இருக்கான். எப்படிப்பா இந்த அதைத்தான் சொல்லலாம்ல, கைலாசத்தில் சேட்டை பண்ணுற பூரா இங்கே இருக்கிற மோட்டா போய் தான் சேட்டை பண்ணிகிட்டு இருக்கான். தெரியா இல்லையா? சேத்தூர் பத்திரப்பதிவில் அங்கே வழக்கறிஞர் அது 2-3 பேர் உள்ளே கிடக்கான். வழக்கறிஞர் அடுத்து பத்திரப்பதிவு எல்லாம் உனக்கு காப்பாற்றுறதுக்கு நீதிமன்ற கோர்ட்டில் பெட்டிஷனை போட்டு அவனை காப்பாற்றுறதுக்கு உக்காந்துக்கிட்டு இருக்கான் வழக்கறிஞர்கள். இது அதுதான் வழக்கறிஞர் முற்றுப்புள்ளி வைக்காரா? அப்போ அவனுங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்குற கணக்கு வெளியே கொண்டு வரானா கடவுள் நீதிமான். அப்போ எதுக்கு தப்பு செய்தான்? வந்தான், பார்க்கத்தான் செய்தான். ஆனால் அந்த 1.25 ஏக்கர் எழுதுனவன் உள்ள அது முனியப்பன் கணக்கு கொடுத்தான். வடக்க உள்ளவன் ராஜபாளையத்துக்கு அடுத்த ஒரு ஊர் கிராமத்திலேருந்து எழுதினவன். அவனுக்கு வழக்கறிஞர் வந்து முன்னாடி நின்று நீதிமான் இருக்கார் அப்படியே திரும்பி போகணும். இடத்த சுற்றி அதான் உள்ளே விடமாட்டேங்க. ஈஸ்வரமாக உள்ளே விடலை, போய்கிட்டே இருக்கு, கேஸ் நடக்கு. அப்போ நீதிமன்ற கோர்ட்டு அவமதித்து வழக்கறிஞர் உள்ளே வாரான். அவர் திராசை பிடிச்சி நிற்கார் நீதிமான். கணிதம் இல்லையா? இப்போ உள்ள 60 வயசு உள்ள முட்டா பயலுக்கு எதுவுமே தெரியாது. காமுட்டா பயலுக்கு நீதிமான யாரும் தெரியுமா? இப்போ உள்ள ஜென்ரேஷன் உள்ளவன்னு தெரியுமா? எல்லாம் அழிக்க போகிறான். காண்ட நாக்கை கடிச்சிட்டு அழிக்கானப்பா. அப்போ குடுக்கிற குடுப்பு அப்போ அவன் கரெக்டாக வச்சுருக்கான். 8 இந்த ஜென்ரேஷன் இப்போ கிடக்கிறவனுக்கு கல்லுச்சூடு குண்டியில் வச்சு தூக்கி எறியுது. அப்போ வண்டி வானரப்பட உள்ள 16 வீல் சக்கரம் உள்ள வரையில் எப்படி இருக்கும்? ஓடுவான் ஓட்டம். ஆணும் பெண்ணும் சிட்டி கிராமத்தில் கல்வி படிப்பை வச்சு படித்து பூரா விவசாயத்தில் கெட்டடமாக போட்டு அத்தனையும் பாழாக்கி வச்சுருக்கான். அதுக்கு உள்ளே வழக்காடுது, அத்தனையும் வழக்காடுதுப்பா. வழக்கு ஓடுது. என்ன அர்த்தம்? நம்ம கணக்கு உங்களெல்லாம் நுப்பாட்டி வச்சு நீங்களாக நுப்பாட்டி வச்சு விடு. அவர் கேனத்தனமாக நினைக்கான். ராஜபாளையம் தாலுக்கா, ராஜபாளையம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் கேனப்பேன் நம்மளாம் நினைக்கான். மானிடப்பே சுற்றி கிடக்கிறவன். அந்த ஈர கொலை அவனுக்கு நடுங்குதா? நடுக்க வரல. அந்த நடுக்கத்தை கொடுக்கறது நீதிமான் தான் கொடுக்க முடியும். அவ்வளோ பெரிய தப்பு செஞ்சு வச்சுருக்கான் ஒரு பத்திரப்பதிவில். அதான் எரிச்சாச்சுன்னு என்ன அர்த்தம்? அவன் எழுதி வச்ச டாக்குமெண்ட்ஸை அவன் பொண்டாட்டி புள்ள பேரம் பேத்தி பின்னாடி கழிக்கா தொடச்சி நக்கி கோடான் இருக்கார். மாற்றி நக்கு. யார் பேரில் இருக்கோ? பொம்பளை பேர் இருந்தால் ஆண் நக்கிக்கணும், ஆண் பேரில் இருந்தால் பெண்ணு நக்கிக்கணும். நாக்க போட்டு நக்கு. புரியுதா? அதுக்கு தான் சென்னை புளுத்தின்னு உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கான். சென்னை மெட்ராஸில் என்ன பழைய நம்ம பிடிச்சி ஓட்டிடலாமான்னு உள்ள கண்டார வழிமா நீதிமன்றம் கோர்ட்டில் வானரப்பட தோண்டி எடுக்கலை. ஆம்புட்டு குய்மனை அரசியல் உள்ளே போவான். முக்கால் சத்தியம் ஆணும் பெண்ணும். தமிழ்நாடு தான் முதல் பாயிண்ட்டு. அவங்க கரெக்டாக போட்டான்ல. தமிழ்நாட்டில் உள்ள கணக்கு நான் முதல் ஆதிக்கத்தை இங்கேருந்தே கொடுத்த கணக்கில் உலக நாடே பலாக்கி வச்சுட்டான். அப்போ நான் உட்கார்ந்த இடத்துல, நான் பிறந்த இடத்துல, நான் கைலாசத்தில் உட்காந்து கணக்கு போட்ட கணக்கில் ஒரு பேரை விடமாட்டேன் அப்படின்ட்டான். இராணுவ வீரர் தான் கந்து கேட்பான். ஐயா என்ன ஐயா சொல்லுங்க ஐயா, முன்னாடி தான் நிற்பான். அப்படி ராஜ்ய மரியாதையோடு நின்று கேள்வி கேட்பான். அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் நடக்கும். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. சும்மா கேனத்தனமாக நாங்கள் உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம் நினைக்காத. யாருமே கேள்வி கேட்க அவன் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். கடவுளில் நம்ம உட்காந்துட்டோம். மானிடப்பை வந்து கேட்கானா கேட்கலையா? கேட்கானா அது அரசியல் வர மாட்டான். அவனுக்கு தெரியும்
உள்ளே எல்லாம் மாட்டி உட்காந்து நம்ம கூவ மாதிரி உட்காந்துருக்கோம். இதுக்கு தண்டனை இப்போ கொடுக்க இறங்கிட்டாரு அப்படின்னா அவனுக்கு அந்த முட்டா கூதிமனுக்கு தெரியும். முட்டா கூதிமல்ல முட்டா கூதிமை, கேடுகட்ட முட்டா கூதிமை. அறிவு இருந்தால் பேச மாட்டான். நம்ம கடவுள் பூமியில் வந்துட்டார், விவசாயம் பண்ணி சாப்பிடுவோம், இதில் போனோம்னா எல்லாத்தையும் நம்மளை கொண்டு ஓடுவாருன்னு எல்லாம் பாலாக்கி வச்சுருக்கோம். இன்னும் பழையபடி நம்ம கொடியை தூக்கி எலெக்ஷன் ஓட்டு முத்திரை கேட்டோம்னா நம்மளை கொன்னே ஓடுவார்னு இந்த முட்டா கூதிமனுக்கு தெரியும். அப்படி இருந்தும் நம்ம ஆட்டி ஓட்டி உட்காந்துடலாமான்னு பார்க்க, ஆனால் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்கான். அப்படியாடா, உனக்கு ஓட்டு முத்திரை வாங்கி நாற்காலி சேரில் நீ உட்கார ஆசைப்படுத்தியா, பார்ப்போம்டா அப்படின்னு கணக்கிடுதான். அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருப்பான். உக்காளி மொத்தமாக அள்ளுதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருப்பான். முக்கால் சத்தியம் கடவுளால் தான் முடியும்.